ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியான ஹைதராபாத் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, வெள்ளை சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்டியாக நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பொருளெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாங்க. வானல் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துடலாம். மிளகு கூடவே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இது அப்படியே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து அடுப்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு பேன் வச்சுக்கலாம். அதில் இந்த கிரேவிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அது இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயம் எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்தளவுக்கு இந்த கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், 2 நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்து கூடவே அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நிறையா சேர்க்க வேண்டாம், மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போதுங்க. தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாங்க. நம்ம இந்த மசாலா சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனை வரும். நம்ம எப்பயுமே சிக்கன் கிரேவி செய்யும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது இந்த சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனையும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் வந்து இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஒரு தடவை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிக்கனை நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கூடவே கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால அதுவே பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல காரத்தை கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். கிரேவி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த கிரேவியை பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இது லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா பார்க்க சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு இந்த சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கழித்து இப்போ பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சிக்கன் கடிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே அடுப்பிலே விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த கிரேவியில் நல்லா திக்காய் இந்த கிரேவிலேருந்து நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தலாம். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக இது கலந்து விட்டுறலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த கிரேவியை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும்.
இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவியை ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியான ஹைதராபாத் சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் சேர்க்கறதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து கூட செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹைதராபாத் சிக்கன் கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.